இப்பதான் கரெக்டா இருக்குறடா. தேர்வாள் இல்லையா? ஒரு பழைய பெஞ்ச் எடுத்துட்டு வந்து போட்டோ விளாண்டுட்டு இருந்தோம். காய்க்கிறதுக்கு எந்த ஃபீட்மே இல்லை, நார்மலாக ஆர்கானிக். நான் வந்து சின்னதாக ஒரு சேனல் வச்சிருக்கேன். கிடைக்கும். நம்ம கடை 36 வருஷம் ஆச்சு. சிறுதானியத்தில் 40 வருஷம் பயன்படுத்துகிறோம். ரொம்ப சந்தோஷம் மேடம், பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ணா நல்லா இருக்காங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையிலேயே வந்து அப்படியே டைட்டாக சாரல் மாதிரி மழை பெய்யுதுங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. மலைச்சாரல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இன்றைக்கி வந்து சாரல் போடுது. இன்றைக்கி காலையில் நேரமாக எழுந்தாச்சு. எங்கே இன்றைக்கி கிளம்பியிருக்கிறோன்னா நம்ம மரபு சந்தைக்கு தான் இன்றைக்கி நேரமாக கிளம்பியாச்சு. காலைல 8 மணிக்கே வந்து ஓப்பன் ஆயிரும்னு சொன்னாங்க. அதனால் நேரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி காலையிலே நேரமாக கிளம்பிட்டேன். வாங்க நம்ம வந்து மரபு சந்தையில் சந்திக்கலாம். பவளமல்லி அழகாக கொட்டி கிடக்குதுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நைட்டே ஏதாவது துணிங்க விரித்து விட்டுட்டோமாக்க அழகாக வந்து கொட்டிடும். அந்த கொட்டினதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் சாமிக்கு போடலாம். சூப்பராக இருக்குல்ல பவளமல்லி, அழகு. ஒரு நாளைக்கு 2 பக்கம் 4 பக்கமும் துணியை கட்டி அப்படி தொங்க விட்டுறலாம். அப்படி பூ அதில் கொட்டிடும் இல்லைங்களா, அது நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நல்லா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்க, சூப்பராக பெரிய மரமாக இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பர். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டாங்க எல்லோரும். நாமளும் போய் காரில் ஏறிக்கலாம். அந்த பேக் எடுத்துக்கோ, நீ வாங்கின அந்த பேகு, விதைகள் வாங்கி போடுறதுக்கு. ஆ அப்பலாம் இது அது எனக்கு என் பேகு, அது ஒன் பேகு. இப்பதான் கரெக்டா இருக்குறடா. காலையில் டிஃபன்லாம் செஞ்சாக்கா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கேயே டிஃபன் இருக்கும், அதனால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாகவே கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் வந்து சந்தைக்கு போயிட்டோங்க. அப்போ போகும்போதே வந்து அங்கே சந்தைக்கு முன்னாடி எத்தனை காருங்க நின்றுச்சுங்கிறீங்க, அவ்வளோ காருங்க நின்றுச்சு. அடடா நாம் வந்ததே லேட் ஆட்டுக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நாங்கள் போனோம் உள்ளார. ஆமாங்க, அதுக்குள்ளே இத்தனை கார் வந்துருச்சு. ஆமாங்க, சந்தையில் தாங்க கூட்டமாக இருக்குது. நானே லேட்டா 8 மணிக்கெலாம் வந்துட்டுங்க. காதா இன்னும் 8 மணி கூட ஆகலைங்க. போலாமா? உள்ளே போன வேகத்துக்கு நான் நேராக வந்து இந்த விதைகள் விற்கிற பக்கத்துக்கு தாங்க போனேன். ஏன்னா விதைகளை வந்து முதல்ல வாங்கிடலாம், ஏன்னா கூட்டம் வந்துருச்சுனாக்கா என்னால் விதைகளை வந்து வாங்க முடியாது, அதுவும் இல்லாமல் தீந்து போயிடுச்சுன்னு வேறு சொல்லிடுவாங்க. அதனால் என்னென்ன விதைகள் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை முதல்ல வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஆர்வமாக நான் முதல்ல விதைகள் பக்கம் போனேங்க. ஒரு தம்பியை பார்த்தே, டே தம்பி கொஞ்சம் எனக்கு பக்கத்தில் வந்து நின்னுக்கோ, நான் கேட்குற விதைகளில் நீ முதல்ல எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவனும் வந்து ஃபஸ்ட்டுங்கிறதுனால உடனே வந்துட்டா. அப்படி கூட நான் கேட்குற எல்லா விதைகளையும் எடுத்து கவரில் போட்டு டப்பாவில் வச்சுட்டே இருந்தா. அப்படி
இந்த பாம்பு கட்டின்னு சொல்லுவோம்ல, பாம்பு கட்டி லைட் கிரீன் ரவுண்டு. சரி, இது ஒன்று கொடு. புதுசாக வந்திருக்கிற ரகங்களை தாங்க கொஞ்சம் நான் எடுத்தேன். ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் பழைய ரகம் எதுவும் வேண்டாம், புது ரகமாக இருக்கிறத மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கினேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து காய்கறிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. புது ரக காய்கறிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காய்கறிகளை காட்டி நான் வேறு விதைகள் வாங்கினேன் இந்த தம்பிங்கிட்ட. இந்த காயோட விதை கொடு தம்பி, இந்த பழத்தோடைய விதைகள் கொடு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்டு வாங்கினேன். அந்த தம்பிங்களும் வந்து கூட்டம் இல்லாதனால எனக்கு வந்து அப்போ எடுத்து கொடுத்துட்டு அப்படி. ஆனால் நான் எடுக்கவே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வந்து ரொம்ப அதிகமாகலாம் விதைகள் வாங்கலைங்க. ஒரு தக்காளி விதை வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு 4 கத்திரி விதை வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு 4-5 சொர விதை வாங்கினேன். எது நாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த விதைகள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா எல்லா ரகமும் வாங்கி என்னால் எல்லாமே போட்டு நம்ம சேலுக்கு கொடுக்க முடியாது. அதனால் நம்ம தேவைக்கு மட்டும் போதும் அப்படின்ட்டு கம்மியாக மட்டும்தான் வாங்கினேன். இந்த கோழிக்கொண்ட பூ பாருங்களேன், ஒரு மாதிரி க்ரீம் கலரில் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பச்சை கலரில் அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த விதையெல்லாம் வாங்கலை, அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அடுத்ததாக நம்ம ஜமுனா கிட்ட தான் போனேன். ஜமுனா நிறைய செடிகள்லாம் வச்சுருப்பா. அப்படி நான் எப்போவுமே நிறைய செடிகள் வந்து ஜமுனா கிட்ட தான் வாங்குவேன். நான் வச்சுருக்கிற டிசம்பர் செடி எல்லாமே எனக்கு ஜமுனா கொடுத்தது தான். அதனால் போய் இந்த ட்ரிப்பு என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனேன். நிறைய செம்பருத்தி செடிகள் வந்து ஜமுனா கிட்டேருந்து இந்த ட்ரிப்பு வாங்கிட்டு வந்தேன். இவங்க கார்டன் வந்து சேலத்தில் தாங்க இருக்குது. கிருஷ் கார்டன் சொல்லிட்டு நம்ம குழுவம்பட்டி ஜூக்கு போவோம் இல்லைங்களா, அந்த வழியில் தான் இருக்குது. ஏற்காடு போகிற வழி தான் அது, அங்கே தான் இருக்குது இவங்க கார்டனு. சேலத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் கட்டாயமாக ஒரு ட்ரிப்பு விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா வகையான செடிகளுமே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் செடிகள் எல்லாமே. ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. அதுமா டோட்டலாக நம்ம வாங்கின செடிகள் இத்தனை. என்ன கண்ணு இங்கே இருக்குது கண்ணு, டேலியா நிறையா. இந்த டேலியால இங்கே இருக்குது பாருக்குன்னு. அவங்க கடைக்கு பக்கத்துலேயேங்க ஒருத்தங்க வந்து வெறும் வாழைத்தார் மட்டும் வச்சுருந்தாரு. அதையும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் நான். அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபருங்க வந்து நம்ம கூட வந்து பேசினாங்க. அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அந்த வாழைத்தாரை போய் பார்த்தேன். அவர் வாழைப்பழங்க மட்டும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாரு. அது கூடவே வந்து ஒரு கொஞ்சம் கண்ணுங்க மட்டும்தான் வச்சுருந்தார், வாழைக்கண்ணுங்களுமே. அவர்கிட்டையுமே ஒரு 3 வகையான வாழைக்கன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதோ புதுசாக ரகங்கள் சொன்னார். சரி, ஏதோ புதுசாக சொல்கிறாரு, நாமளும் தான் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 கன்று வாங்கிட்டு வந்திருக்குறேங்க. என் கூட உள்ளே பூந்தது தாங்க எங்கள் வீட்டுக்காரரு. அதுக்கப்புறம் அவர் எந்த திசைக்கு போனார்னே தெரியலங்க. என் கூட முழுக்க வந்தது என் பையன் மட்டும்தாங்க வந்தான். அப்புறம் அப்படியே தேடிக்கிட்டே போனோம் எங்கள் வீட்டுக்காரரை. போகிற வழியில் இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனோம். மர சாமான்கள் இதெல்லாமே கையிலேயே செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம சோனா காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி தான் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம சேலத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம அங்கே செய்கிற இடத்துலையே போய் நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அதனால் அதையும் பார்த்துட்டு அப்படியே நெடுக்க நடந்து போயிட்டே இருந்தோம். மசாஜ் பண்ணுறதெல்லாம் அழகாக இருக்குன்னு நல்லா இருக்கு. வலி இருந்து தேய்ச்சா நல்லா இருக்கும். ரத்த ஓட்டத்துக்கு அங்க நீங்க கடையா வச்சிருக்கீங்களா? இல்லைங்க
ரொம்ப அழகழகான பொருள்லாம் செஞ்சுருக்காங்க இல்லைங்களா? தேர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன ரேட்டுன்னு கூட நான் கேட்கல. ஆனால் வாரம் வாரம் வந்து இங்கே சந்தையில் வந்து கடை போடுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வாங்கணும்னு நினச்சா நம்ம இந்த ஸ்கூலில் நடக்கிற சந்தைக்கே வந்தோமா கூட நம்ம வேணுங்கிற பொருட்களை வாங்கிக்கலாம். களிதுடுப்பா ஆமாங்க, கழித்து பாரம்பரிய பிரகாரம் இருக்கிறதுங்க. பொருச மரத்தில் போட்டிருக்கிறேங்க. உருண்டையாக தானே இருக்கும், சதுரமாக போட்டுக்கிறீங்க. இருக்குதுங்க, நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேய சரியாக போயிடும். அதுக்காக தான் அதை போட்டோம். உங்களுக்கு வேண்டும்னா இங்கே இருக்கு பாருங்க, அதே பீஸ் இருக்கு. வேணும்னா இருக்கு, எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இருக்கு, வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்லை நாங்கள் சொல்கிறது கேட்குறேன். இல்லை நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். எல்லா சைஸ்லையும் நான் போட்டிருக்கேன். ஏங்க 600 இருக்குதுல்ல, நல்லா இருக்குது. அதை நம்ம எடுத்து நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு வச்சிடுறீங்க. நம்மகிட்ட இருக்குதா, நம்ம வீடியோவில் சொல்கிறதுக்கு நம்ம கேட்டுக்கணுங்கள தகவலை. அதுக்கு தான் இது வேணுங்களா இல்லை பெருசு கொடுத்தலாமா? காய் கட்டி போடா, 5 ரெடிங்களா? கோடு போட்டு தரையெல்லாம் விளையாட தேவையில்லை. இது மாதிரி வந்து இது லாக்டவுன்ல என்ன பண்ணோம் தெரியுங்கன்னா இருக்கா, ஒரு பழைய பெஞ்ச் எடுத்துட்டு வந்து போட்டோ விளாண்டுட்டு இருந்தோம். இந்த எவ்வளோ வருது? இதை எடுத்துட்டு போனாலும் விளையாடுறதுக்கு இப்போ ஆள் இல்லையே. நாம 3 பேர் உட்காந்து விளையாண்டுட்டு தான் வந்துட்டு என்னது தானியம்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு இருக்கிறாரு. இந்தா ஒரு பையன் ஒன்று எடுத்து வந்தா அதில் நீங்களாம் வாங்குவாங்க. இவ்வளோ நேரம் அந்த கட்டையை போய் பிடிக்க யார் ஆள் தேர்றதுன்னு நானே எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு கடைக்காருமே ஒவ்வொரு வித்தியாசமான பொருட்களை வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சாப்பிட்ற ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. நம்ம வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் சிறுதானியத்தில் செஞ்ச பொருட்களாகவே எல்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அதனால தான் ஆளுக்கு முன்னே இந்த கீழே கடைசி பக்கத்துக்கு வந்துட்டார், வாங்கி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. காய்க்கிறதுக்கு எந்த ஃபீட்மே இல்லை, நார்மலாக ஆர்கானிக். எருது போடுறோம், அது போட்டு போட்டு இவ்வளோ பெருசு வரமாட்டேங்குது. நாங்கள் குழி எடுக்கிறதே 3x3 எடுத்துருவோம். ஸோ அப்போ என்னென்னா அந்த குழியிலே வந்து ஆல்மோஸ்ட் 1.5 ஃபீட்டுக்கு வந்து எருவு தான் கொடுப்போம். அதுக்கப்புறமேட்டு தான் சரி, நாற்று. அதெல்லாம் நாங்கள் வச்சுட்டோம். மரம் வச்சு மரம் பெருசாகி காய்க்குது. இப்போ என்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் மீன் அமிலம் பஞ்சகவ்யம் மாற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கு. 15 days இன்ட்ரோ. குளிச்ச மோர் இருக்குல்ல, அதுவுமே வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. கிரவுண்ட் அப்ளிகேட் ஆகும். அவருடைய அத்தி மரத்து காய் பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு சொல்லி. நம்ம யானைக்காத அத்தியோடைய பழமே தான் அது. அவ்வளோ பெரிய காயாக இருந்துச்சு. அதுக்கு தான் என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க கடைசியாக தான் தெரிஞ்சிச்சு அவங்க ஏற்காட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் கிளைமேட்டுங்க. அந்த ஊர் கிளைமேட்டுக்கு அது அத்தை சோடு தாங்க காய்க்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்னத்தை கொடுத்தாலும் அந்த ஊரோட அந்த மண்ணோட தன்மைக்கு அது அப்படி தான் காய்க்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சௌச்சௌ காய் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம வீட்டில் முளைக்க வைக்கலாம் அப்படின்னு முளைப்போடு ஒன்று கொடுத்தாங்க, 30 ரூபான்னு சொல்லி அதையும் எடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டேன். ஆனால் இது என்ன கீரை? கடுகு கீரைக்கா. கடுகு கீரையா? ஆமாங்கக்கா. நம்ம கடுகு நார்மல் கடுகு போட்டு முளைக்க வச்சுருக்காங்களா? இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு விகாஸ் நமக்கு என்ன செஞ்சிருக்க தெரியுமா? அதெல்லாம் சூப்பராக சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக பார்த்ததே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அதுவும் நீங்கள் இந்த கோடையத்துக்கு தலையில் வச்சுட்டு எல்லாமே வருவீங்க. ரியலி ஸோ கிரேட். சார் எப்படி இருக்காரு? வந்திருக்கோம், எந்த கடையில் இருக்கிறாருன்னு தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் எப்படி கண்டிப்பாக ஸ்டடீஸ் நல்லா போகுது. எப்படி இருக்கா? தமிழ் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா? நான் அப்பயே சொன்னேன் எங்க காணோமான்னு சொல்லும் போது ஏதோ ஒரு கல்ல உட்காந்து தின்னுட்டு இருப்பாரு பாருங்கன்னு. பொண்டாட்டி விட்டு சாப்பிட்றீங்களே, இது நல்லா இருக்குதாங்க. பயங்கரமா பசிக்குதுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க. சோறு மட்டும் தான் தின்னுட்டு இருக்கிறீங்க. அப்ப நான் வேற எதுவும் பண்ணுவோம், நமக்கு சோறு தான் முக்கியம். ஒரு கரண்டி வாங்கலாம். சிறுதானியத்தில் செஞ்ச
கொழுக்கட்டைங்க, அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிரில் செஞ்ச கொழுக்கட்டைங்க. அந்த பயிர் வகைகளில் வந்து நல்லா புதினாலாம் போட்டு தாளித்து அதை அரைச்சி அதை வந்து பிடிச்சு அதை அப்படியே கொழுக்கட்டையாக செஞ்சுருந்தாங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சூப்பு வகைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. முடக்கத்தான் சூப்பு, கொள்ளு சூப்பு, அதுக்கப்புறம் அத்திப்பழ சூப்பு, நிறைய சூப்புங்களாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி டேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கடைகளை பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ஞாபகம் இருக்குங்களா அங்கே என்கிட்ட செடி வாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ எங்களுக்கு தான் எல்லாமே இது. ஓகே சூப்பர். இன்ஸ்டியூட் வந்து வாங்கி இந்த நெற்பவளம் தானே இது? நெற்பவளம் தான் செடியும் இருக்குங்க. எவ்வளோ வருது செடி? அது 100 ரூபாய் வருங்க. கீழே வச்சிருக்கேன், இது டிஸ்பிளேக்காக வச்சிருக்கேன். இந்த நெற்பவளம் செடி வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க. கடைசியாக எனக்கு செடியாகவே கிடச்சிருச்சு. ஒரு செடி 100 ரூபான்னு சொன்னாங்க. ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இது அப்படியே பவளம் மணியாட்டம் வருங்க. அந்த மணியை எடுத்து நம்ம கோர்த்து கழுத்தில் போட்டுக்கலாம், செயினாக போட்டுக்கலாம். இது நல்லா வளர்ந்து வரட்டும், நான் வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்குறேன். நான் இந்த சந்தைக்கு போனதுனால எனக்கு நிறைய பேர்த்தோடைய அறிமுகம் கிடைச்சிச்சிங்க. நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சுதாகர் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரை பார்த்தேன் நான். இவர் வந்து சேனலில் சூப்பராக கலக்கிட்டுருக்காரு. மாடி தோட்டம் வச்சுட்டு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் அவர்கிட்ட இந்த கரும்பு முருங்கை இருக்கு இல்லைங்களா, அது வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவரை நேர்லேயே பார்த்துட்டுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மாடியில் வந்து எல்லா செடிகளையும் வச்சு அதை பராமரித்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. எனக்கு தோட்டமாக இருந்தால் ஒரு செடியை வச்சுட்டு அது 10 நாளைக்கு தண்ணி ஊற்றாட்டினா கூட அது அப்படியே ஒன்றுமே ஆகாது, நல்லாவே இருக்கும். ஆனால் மாடி தோட்டத்தில் அப்படி கிடையாதுங்க. டெய்லியும் அதை பார்த்தே தீரணும், அதுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த மாடி தோட்டம் வச்சுருக்குறீங்களே பார்த்தாலே நான் ரொம்ப வியப்பாக தாங்க பார்ப்பேன். நானும் மாடி தோட்டம் வைக்கணும்னு ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணேன், என்னால் வைக்கவே முடியல. அதனால் அவரை பார்த்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு அவருடைய ஃபோன் நம்பரும் வாங்கிட்டு வந்தேங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்கூலோட லாஸ்ட்டில் வந்து டிஃபன் சென்டர் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சாமை பொங்கல் போட்டிருந்தாங்க. தோசையிலேயே விதவிதமான தோசை போட்டிருந்தாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே அதை செஞ்சு கொடுக்குற அந்த ஹோட்டல் ஓனரை கூப்பிட்டு இது என்னென்ன செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அவங்க சர்வ் பண்ணுறவங்க வந்து ஏதோ பேர் சொன்னார், அதெல்லாம் ஒன்று கூட என் வாயில் நுழையிலைங்க. அதனால் அவரையே கூப்பிட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுங்கள், உங்கள் ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்டேன் டீட்டெயிலாக. அவர் எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருக்காரு. சேலத்தில் இருக்கிறவங்களா இருந்தாக்கா நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக சாப்பாடு இருந்துச்சு. ஆர்கானிக் சாப்பாடு தான் அவர் சொல்லுவார். இப்போ நம்ம அதை கேட்கலாம். அண்ணா என்னென்ன ஐட்டம் இருக்குது உங்கள் கடை? எங்கே இருக்குது கடை? வந்து தாகாப்பட்டி கேட்டேன், மாணவர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளதும் கொஞ்சம் பழைய கடைங்க. நம்ம கடை விட 36 வருஷம் ஆச்சு. சிறுதானியத்தில் 40 அரிசி பயன்படுத்துகிறோம். சிறுதானியத்தில் மொத்தம் 40 அரிசி பயன்படுத்துகிற கடையில். இன்றைக்கி டிஃபன் வந்து காலையில் வந்து இட்லி வந்து ஒட்டடையான் அப்படின்னு பேர். காட்டியானம் வந்து 6 அடி உயரம் பயிர், ஒட்டடையான் வந்து 7 அடி உயரம் பயிர். நெல் அங்கே இருக்கும், அவ்வளோ உயரத்தில் இருக்கும். அதில் வந்து இட்லி. தோசை வந்து கள்ளிமடியான் அப்படின்ற தோசை. இன்னொன்று வந்து கருங்குருவைன்ற தோசை. அப்புறம் ரவா வந்து தங்க சம்பா அப்படின்ற ரவா தோசை. மொத்தம் 5 ஐட்டங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணம், பாரம்பரிய மருத்துவ குணம். ஆமாம், நம்ம கடையில் வந்து காலையில் ஒரு இட்லி, ஒரு பொங்கல், ஒரு ரவா தோசை. இது மூணுமே வந்து அம்மன் டிஃபன் சென்டர் மாத்திரம் முன்னாடி போர்டு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 வருஷமாக வந்து பாரம்பரிய அரிசி பயன்படுத்துகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கில் யார் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்தால் வாங்கணும். இப்போ இது மரபு சந்தை இருக்குது, இங்கிருந்து தான் நாங்கள் நிறைய பொருட்கள் கொள்முதல் பண்ணுறோம். மக்களுக்கு நல்ல உணவு தரணுன்ற ஒரே நோக்கம் தான், நஞ்சு இல்லாமல் கொடுக்கணும். காலையில் டிஃபன் மட்டும்தானே? காலையில் டிஃபன், சாயந்தரம் டிஃபன், 2 நேரம் டிஃபன். எந்த இடத்துக்கு கடை? அதாவது நோக்கம் என்னென்னா ரசாயனம் இல்லா காய்கறிகள், நஞ்சில்லா உணவு, நோய் இல்லா வாழ்வு. இது எங்களது நோக்கம். கடை எங்கே இருக்குன்னு சொல்லி தாதகாப்பட்டி கேட்டு சஞ்சீரன்பேட்டைன்னு சொல்லுவாங்க. மாநகராட்சி ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு நியர் ஆப்போசிட்டில் நம்ம கடை. சரி, நம்மளோட ஒரு கடை 36 வருஷம் ஆச்சு. ஒரு நேரம் கடை தான். எல்லாமே செகண்ட் தான் பயன்படுத்துவோம். எண்ணெய் மட்டும் கிடையாது. நீங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இருக்கும். எந்த ஒரு மிக்சிங்கும் கலப்படம் எதுவுமே வராது. அவர் கடையை ஹாஸ்பிட்டல் கடைன்னு தான் சொல்லுவாங்களாமாங்க. அதில் அவர் ஒன்றும் வருத்தப்படுறதெல்லாம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாக்கா அவர் சொன்ன அட்ரஸில் போய் சாப்பிடுங்க. நானுமே இதுக்கு மேலே அங்கே தான் போய் சாப்பிட போகிறேன். அக்கா, அந்த பூ பேர் என்னது? டார்ஜ் ஜிஞ்சர்.
ரொம்ப சந்தோஷம் மேடம், பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ணா நல்லா இருக்காங்களா? போய் காரில் உட்காந்துட்டு தான் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வாங்க அப்படின்னு. நம்மளை பார்த்த சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு சந்தோஷத்தோடு என்கிட்ட பேசினாங்க. அந்த சந்தோஷம் அவங்க முகத்திலேயே தெரிஞ்சிச்சிங்க. அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேச்சேரிக்கு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கிட்ட வந்தாச்சு. இந்த சைடு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சேலத்தை சுற்றிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. நான் ஒரு பக்கம் போய் விதைகளெல்லாம் வாங்கிட்டு இருந்தேனுங்களா, எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த தானியத்தெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. பயிர் வகைகள்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அரிசி வாங்கிக்கிறாரு, நல்ல சோறு, சிவன் சம்பா புழுங்கல் அரிசி, இதெல்லாம் வந்து சாதம் வெரைட்டி ரைஸ் செய்கிறோம் இல்லைங்க, அதில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக வாங்கியிருப்பார் போல இருக்குது. அதுக்கப்புறம் மலை வாழை வாங்கினேன். இவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டுருக்கிறேன். ஏற்காட்டில் இருக்காங்க, ஃபார்ம் வச்சுருக்கோம் நாங்கள். அந்த ஃபார்மில் வந்து வாங்க உங்களுக்கு எல்லாமே கிழங்குலாம் கொடுக்குறோம் நாங்கள். ஓகேன்னு வாங்கிட்டுருக்கேன். இந்த சவுச்சவ் வந்து கொடி போடலான்னு சொல்லி முளைப்போட இருந்துச்சு, இதையும் வாங்கிட்டுருக்கேன். இதெல்லாம் ஏற்காட்டில் இருந்து வந்தவங்க இவங்க. அதுக்கப்புறம் கற்றாழை பாருங்களேன், இதனுடைய சோறு வந்து சிகப்பு கலரில் இருக்குது பாருங்களேன், தெரியுதுங்களா? இது அவங்ககிட்ட வேர் வந்து அவங்க ஃபார்மில் இருக்குது, இங்கே இல்லை, ஒரு இதழ் மட்டும் தான் கொண்டு வந்துருக்கோம் நாங்கள். சரி, நாம் தான் கற்றாழை ஜூஸ் குடிக்கிறோம் இல்லைங்களா, இப்போ தினமும் கற்றாழை ஜூஸ் குடிக்கிறேன். அதனால் இந்த மடலை வச்சு நம்ம ஜூஸ் போட்டுக்கலான்னு ஒரு மடல் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கட்டாயம் அவங்கக்கிட்ட போய் ஒரு கற்றாழை செடி வாங்கிட்டு வர போகிறேன். இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த தானியங்கள். அடுத்தது என்ன வாங்கிட்டு வந்தோம்? அடுத்தது கொஞ்சம் செடிகள் வாங்கிட்டு வந்தது. இந்த செம்பருத்தி செடியும் அந்த டேலியா பூச்செடியும் தான் வாங்கிட்டு இருந்தேன். அங்கே கொஞ்சம் செடிகள் கம்மியாக தாங்க வாங்கினேன், ஜாஸ்தியெல்லாம் வாங்கலை. இப்போ எல்லாமே 2 இடத்துல வாங்கின செடிகளும் கொண்டு வந்து நிரப்பி வச்சுட்டேன். இதுக்கு மேலே தான் இது எல்லாத்தையும் பதியம் இல்லை, இதுக்கு மேலே தான் எங்கெங்கே நடவு செய்யணும்னு யோசனை பண்ணி எல்லாத்தையும் நடவு செய்யணும். இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் இது எங்கெங்கே நடவு செய்கிறோங்கிறத காட்டுறேன்.